ஹாய் गाइस, நான் தான் உங்க சுபத்ரா அருண்குமார். பாருங்க, என்ன சொல்ல விடாம பண்றாங்க. இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்னென்னமோ நடக்குது. அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடக்குது. இருங்க, அப்படியே பேக் சைடு கேமரா திருப்புறேன். என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, சமையல் நடக்குது. எங்க ஹஸ்பண்ட் சமைக்கிறாங்க. எனக்கு தெரியும் அது இவங்க சமைப்பாங்கன்ட்டு. நான் எண்ணெய் முதல்ல கொஞ்சம் அதிகமா ஊத்துறேன்னு. இவன் வேற வச்சு குத்திக்கிட்டே இருக்காங்க. இது தெரிய மாட்டேங்குது. வேணாம் ஏங்க, புகை வருது, கம்மி பண்ணி வைங்க. சட்டிய தீச்சிடாதீங்க. வடச்சட்டிய கம்மி பண்ணி வைங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? சிக்கன் மசாலா எங்க இருக்கு? சிக்கன் மசாலா நீங்க தானே எனக்கு சமையல் கிட்ட வந்திருக்கீங்க. தேடுங்க சிக்கன் மசாலா எங்க இருக்குன்ட்டு. தேடுங்க தேடுங்க. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? அந்த டப்பால இருக்கு. பாத்து தரங்க. இதாயிரம் இதுல இருக்கும். இதுல இருக்கும். பாத்து பாத்து என்னென்னமோ பண்றாங்க. மிளகுத்தூள் நல்லா இருக்கும். மிளகுத்தூள் இல்லையே. சரி, நான் வச்சிரு. முதல்ல வெங்காயம் தக்காளி வதங்கிச்சா? வதங்கிட்டா. அதெல்லாம் வதங்கிட்ட 1.5 மணி நேரமா வதங்கணும். நல்லா இருக்குமா? இது யார் கண்டுபிடிச்சது? நீங்க கண்டுபிடிச்சதா இல்ல யாரும் உங்களுக்கு சொன்னதா? சொல்லுங்க. உங்களுக்கு யாராவது சொன்னதா இல்ல நீங்களே கண்டுபிடிச்சதா? கடையில பண்ணுவோம். கடையில இருக்கும்போது முட்டை பொடி மாஸ் போடுறாங்களாம். அதுக்கு இல்லாத அலப்பறெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அந்த மசாலா எல்லாம் ஸ்மெல் போச்சா? நம்பி சாப்பிடலாமா? ஒரே முட்டைடா. இன்னும் ஒண்ணு எடுக்கணுமா? பாப்பா தம்பி கூப்பிடு. முட்டை போட கூட எடுக்கும். எப்படி வருதுன்னு தெரியல முட்டை பொடி மாஸ். இதுக்கு பேசாம ஆம்லேட்டே போட்டு சாப்பிடுவாங்க. வா இருக்குதா?
மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி உப்பு போடுறதுக்கு மறந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக உப்பு போட்டு கிளறி இருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா தான் இருக்குமா? ஓகே, ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொடி மாஸ் போதும். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிட்டா பின்னாடி பாருங்க.